Improper fraction. So நம்ம இதுவரைக்கும் type of fraction தான் பார்த்துட்டு இருக்கோம். Unit fraction பார்த்தோம், like and unlike fraction பார்த்திருக்கோம், proper and mixed fractions பார்த்திருக்கோம். இப்போ பார்க்க போறது பாத்தீங்கன்னா improper fraction. So improper fraction ஓட definition பாத்தீங்கன்னா if the numerator of a fraction is greater than or equal to the denominator, then the fraction is called improper fraction. So numerator எப்படி இருக்கணும்னா denominator compare பண்ணும்போது greater than or equal to இருக்கணும். So இங்க examples பாத்தீங்கன்னா 9/5, 7/6, 6/6. இந்த all three examples பாத்தீங்கன்னா first example வந்து 9/5. So இங்க 9/5ல 9ன்றது வந்து numerator, 5ன்றது வந்து denominator. So numerator denominator compare பண்ணும்போது greater than இருக்கு. So 9 greater than 5. So second example பாத்தீங்கன்னா இங்க 7 வந்து தான் numerator. உங்களுக்கு தெரியும் top number தான் வந்து always numerator, bottom வந்து denominator. 6 வந்து denominator. So numerator and denominator compare பண்ணீங்கன்னா 7 is greater than 6. So third example நீங்க பார்த்தீங்கன்னா 6 divided by 6. So numerator and denominator ரெண்டுமே வந்து ஈக்குவலா இருக்கு. அதாவது 6 equal to 6. So according to the definition of improper fraction நீங்க பார்த்தீங்கன்னா numerator of a fraction is greater than or equal to the denominator, then the fraction is said to be improper fraction. So example, so இந்த சர்க்கிளை வந்து either pizza or cake நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம வந்து 2 டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஹோல் ஒரு பீட்சா வந்து நீங்கள் எப்படி எழுதுறீங்கன்னா கன்சிடர் பண்ணோன்னா ஹோல்ன்னு சொல்லுவோம், ஆர் எல்ஸ் ஒன் ஹோல். ஸோ இப்போ நம்ம வீட்டில் வந்து 3 பேர் இருக்காங்க, பட் இதை நம்ம வந்து 2 தான் டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் ஒருத்தருக்கு வந்து ஷேர் பண்ணணுன்னா நீங்கள் இன்னொரு ஒரு பீட்சா ஆர்டர் பண்ணணும். ஸோ அதையும் நம்ம எப்படி பண்ணுறோன்னா 2 வந்து டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட், 2 பார்ட்ஸ் சேர்ந்தது தான் ஒன் ஹோல். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட். ஸோ இந்த ஹாஃப் வந்து ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிறாங்க, இந்த ஹாஃபை வந்து ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த ஹாஃப் பார்ட்டை வந்து இன்னொருத்தர் ஷேர் பண்ணிக்கிறாங்க. மொத்தம் 3 பர்சன் வந்து இதை ஷேர் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் இது எப்படி ஷேர் பண்ணுவோன்னா, ஸோ இந்த ஹாஃபை ஒருத்தர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க, இந்த ஹாஃபை ஒருத்தர் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன் ஹோல், இந்த கம்ப்ளீட்டையும் வந்து ஷேர் பண்ணிட்டாங்க. ஸோ இதை நம்ம எப்படி கால் பண்ணுவோன்னா ஒன் ஹோல். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் போர்ஷன் மட்டும்தான், ஹாஃப் பார்ட்டை மட்டும்தான் ஷேர் பண்ணியிருக்காங்க தேர்ட் பர்சன். ஸோ இந்த ஹாஃப் மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த ஹாஃப் வந்து லெஃப்ட் ஓவர். ஸோ இந்த டோட்டல் நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது எப்படி கால்குலேட் பண்ணுவோன்னா, ஸோ டினோமினேட்டர் ஃப்ராக்ஷனில் எப்படி நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம்னு பார்க்குறோம். ஸோ டினோமினேட்டர் எப்பயுமே எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோன்னா, இந்த ஹோல் இதை வந்து எப்படி நீங்கள் டிவைட் பண்ணுறீங்க, எத்தனை ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்கீங்க, இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ் தான் வந்து இங்கே நீங்கள் போடுவீங்க. ஸோ இங்கே நீங்கள் வந்து எத்தனை பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்கோம், இந்த வந்து 2 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்கோம், இங்கேயும் 2 ஈக்குவல் பார்ட்ஸாக தான் டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து 2. ஸோ எத்தனை பார்ட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுதான் வந்து இங்கே நியூமரேட்டரில் போடணும். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட், தேர்ட் பார்ட். இந்த பார்ட் வந்து நம்ம அன்யூஸ்டாக இருக்குது, இது 3 தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து 3/2. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக நீங்கள் வந்து செக் பண்ணணும். ஸோ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் பார்த்தா நியூமரேட்டர் வந்து இட் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் த டினோமினேட்டர். பட் நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கிறது வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஸோ அக்கார்டிங் டு த டெஃபினிஷன் ஆஃப் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், நியூமரேட்டர் மஸ்ட் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு த டினோமினேட்டர். ஸோ இங்கே நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா நம்பர் 3, டினோமினேட்டர் வந்து நம்பர் 2. ஸோ நியூமரேட்டர் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, ஸோ கிரேட்டர் தென் 2 இருக்குது. ஸோ இட் இஸ் அ இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிளில் வந்துட்டு பிக்சர் வச்சுட்டு நம்ம வந்து நம்பர் கொண்டுட்டு வந்து ஐ மீன் இந்த இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் கொடுத்துட்டாங்க, இதை வச்சு நம்ம வந்து டயக்ராம் போடலாம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 9/4 இருக்குது. விச் மீன்ஸ் இந்த எதுவாக இருந்தாலும் எந்த பிக்சர்னாலும் எந்த ஷேப் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும், எத்தனை பார்ட்ஸாக வந்து நீங்கள் டிவைட் பண்ணணும், 4. ஸோ டினாமினேட்டர் தான் ஃபர்ஸ்ட் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் எந்த ஷேப்போ ஆர் எனி திங் நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க, அந்த ஹோல் அந்த கலெக்ஷன் வந்துட்டு எத்தனை பார்ட்ஸாக டிவைட் பண்ணணும்னு இதுதான் டிசைட் பண்ணணும், 4. ஸோ இது வந்து எத்தனை பார்ட்ஸ் ஷேட் பண்ண போகிறோம்னா 9 பார்ட்ஸ் ஷேட் பண்ண போகிறோம். இது வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் பிகாஸ் டினோமினேட்டர் வந்து இட் இஸ் கிரேட்டர் தென், சாரி நியூமரேட்டர் வந்து இட் இஸ் கிரேட்டர் தென் டினோமினேட்டர். ஸோ 9 வந்து கிரேட்டர் தென் டினோமினேட்டர். ஸோ இது வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஸோ இதுக்கு பிக்சர் எப்படி போடுவீங்கன்னா, இப்போ அகெயின் வந்து ஒரு பீட்சா மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ பீட்சா மாதிரி எடுத்துகிட்டு எத்தனை ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணணும், டினோமினேட்டர் தான் ஃபர்ஸ்ட் நீங்கள் எடுத்துக்கணும், 4 நீங்கள் டிவைட் பண்ணணும். விச் மீன்ஸ் இது 4. ஸோ ஒன் ஹோல்னும் போது இது எல்லாத்தையுமே நம்ம ஷேட் பண்ணிடுறோம்.
ஸோ இது வந்து ஒரு 1 whole, which means 1 whole என்ன மீனிங், இங்கே வந்துட்டு 4 பார்ட்ஸ் டிவைட் பண்ணியிருக்கீங்க. 1 2 3 4. ஸோ 4 பார்ட்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் வந்து 4. இது எத்தனை பார்ட் ஷேடாக இருக்குது? 4. ஸோ 4/4ன்றது தான் மீனிங் இங்கே வந்துட்டு. பட் இங்கே என்ன இருக்குது? 9/4, which means 9 பார்ட் நீங்கள் ஷேட் பண்ணணும். அடுத்து இன்னொன்று பண்ணலாம், இன்னொரு பீட்சா. அதையும் நம்ம வந்து 4ஆக கட் பண்ணுறோம். பிகாஸ் இங்கே வந்து 4 பார்ட்ஸாக கட் பண்ண சொல்லி டினாமினேட்டர் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 4. இதையும் நம்ம வந்து 4ஐயுமே ஷேட் பண்ணிடலாம். ஸோ இதையும் நீங்கள் 4ஐயுமே ஷேட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே 4 இருக்குது. தென் இங்கே கண்டினியூ பண்ணலாம். நம்பரை வந்து 5 6 7 8. அகைன் இது எப்படி எழுதலாம்னா, இந்த பிக்சர், இந்த டயக்ராம் கன்சிடர் பண்ணாமல் இந்த டயக்ராம் மட்டும் கன்சிடர் பண்ணிங்கன்னா இது எப்படின்னா, இது அகைன் இது வந்து இன்னொரு ஹோல் பீட்சா. எத்தனை பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்கோம்? 1 2 3 4. அது டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் வந்து 4ன்னு போடுவீங்க. எத்தனை பார்ட் ஷேடாக இருக்குது? 1 2 3 4. ஸோ அகைன் 4/4 + 4/4, which means இந்த ஹோலாக நீங்கள் எழுதினீங்கன்னா 1 + 1 = 2ன்னு எழுதுவீங்க. ஆர் எல்ஸ் 4/4 + 4/4. இதுதான் மீனிங். ஸோ இதை கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேடட் பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 8 இருக்குது. டிவைட் பை எத்தனை ஈக்குவல் பார்ட்ஸை நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம்? 4. ஸோ அதனால தான் வந்து கீழே வந்து 4 போட்டிருக்கோம். விச் மீன்ஸ் 8/4 அகெயின் 2 தான் வரும். ஸோ ரெண்டுமே சேம் மீனிங் தான். பட் இங்கே 8 வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். பட் இன்னும் நமக்கு லெஃப்ட் ஓவர் பீசஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பீஸ், பிகாஸ் 9 இருக்குது. ஸோ லெஃப்ட் ஓவர் பீஸ் எப்படி இருக்கும்னா, இதில் ஒரு பார்ட் மட்டும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்பர் 9 ஷேடட் போர்ஷன். விச் மீன்ஸ் நமக்கு கடையில் இந்த ஒரு பீஸ் மட்டும் தர மாட்டாங்க. இந்த என்டையர் ஒரு ஹோல் பீட்சா நம்ம ஆர்டர் பண்ணியிருப்போம். இதையும் வந்து 4 ஈக்குவல் பார்ட்ஸாக தான் கட் பண்ணியிருப்போம். பட் இதில் ஒரு பார்ட் மட்டும் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். பிகாஸ் இங்கே நம்பர் 9 இருக்குது. ஸோ 1 2 3 4, இதில் 4மே யூஸ்டு, இதுலேயும் 4மே யூஸ்டு. இதில் வந்து ஒரு பார்ட். ஸோ ஈச் ஒன்னையும் நம்ம பார்ட்டுன்னு தான் சொல்லுவோம். மொத்தத்தையும் சேர்த்து தான் வந்து ஹோல். ஸோ இதில் ஒரு பார்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் நம்பர் 9. ஸோ இங்கே நீங்கள் எப்படி எழுதுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ராக்ஷனில் போட்டிங்கன்னா மொத்தம் எத்தனை பார்ட்ஸை டிவைட் பண்ணியிருக்கோம்? 1 2 3 4. அதுதான் டினாமினேட்டர். எத்தனை பார்ட் யூஸ் பண்ணியிருக்கோம்? ஸோ 1. ஸோ டோட்டலாக இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 4/4 4/4 1/4. ஸோ இதை நீங்கள் டோட்டல் பண்ணிங்கன்னா 9/4 வரும். ஸோ அது எப்படி நம்ம பார்க்கலாம் இப்போது. ஸோ இது 1 whole or 4/4ன்னு சொல்லலாம். இது 1 whole or 4/4ன்னு சொல்லலாம். இங்கே வந்துட்டு 1 whole சொல்ல முடியாது. பிகாஸ் நம்ம இதில் ஒரு பார்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால தான் 1/4 பார்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 1/4. ஸோ இப்போ அந்த ஆல் 3யும் நீங்கள் ஆட் பண்ணலாம். 4/4 + 4/4 + 1/4, which is equal to டினோமினேட்டர் வந்து சேமாக எழுந்ததுன்னா நியூமரேட்டரை நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ சேமாக இருக்க 4 காமன். 4 + 4 + 1. 4 + 4 is 8. 8 + 1 is 9. ஸோ 9/4. ஸோ இந்த 9/4 தான் நம்ம இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். which is an improper fraction because numerator is greater than denominator.